வெல்கம் டு தி சீரீஸ் 1% பெட்டர் எவ்ரிடே. இதைத்தான் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தோம். இவன் திருப்பி டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குலாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் அதை வந்துட்டு இன் பிட்வீனில் ஸ்டாப் பண்ணிட்டேன் எப்போதும் போல். அகைன் ஐ எம் ஜஸ்ட் ரீஸ்டார்டிங் திஸ். ஸோ இன்னைக்கு டே 1 காலையில் 5:30 அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நம்ம ரெயின் ஜாக் எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அப்பாவுக்கு சப்போர்ட்டாக பால் சப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக போய் பால் சப்ளை போயிட்டோம். மொத்தம் 3 லைனு. ஸோ மொத்த பாலையும் ஒவ்வொரு லைனுக்காக அழகாக எடுத்து பிரித்து போட்டுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ரெட் பனானா ஒன்று எடுத்துக்கிட்டோம். நேராக ஜிம் போனோம். ஜிம்மில் போய் வெயிட் செக் பண்ணோம். இன்றைக்கான வெயிட் 79.1 kgs. வெயிட் கொஞ்சம் ஏறி இருக்கேன். ஸோ அந்த வெயிட் எப்படியாவது கட் டவுன் பண்ணணும், அதுதான் ஆக்சுவல் பிளான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பேக் அண்ட் பைஸ். ஸோ பேக்குக்கு வந்துட்டு ஸ்டாண்டிங் கேபிள் புஷ் டவுன் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும், லேட் புல் டவுன் செகண்ட் ஒர்க் ஆகும், ஸ்ட்ரிட் கேபிள் ரோயிங் தேர்ட் ஒர்க் அவுட், ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஃபோர்த் ஒர்க் அவுட்டாக போட்டு இதுக்கு நடுவில் பார்பல் ரோயிங் போட்டோம். ஸோ அந்த ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த லேட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். நடுவில் பார்த்தா சிலம்பம் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு சொல்லிட்டு கோச் கொஞ்சம் வித்த காட்டிட்டு இருந்தாரு. அதை நின்று வேடிக்கை போட்டுட்டு இருந்தோம். பார்த்தா நம்மளோட தலையை உடச்சிட்டு போல இருக்கு. அதோட தெரிச்சு நேரம் வந்து பைசப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பைசப் ஒர்க் அவுட் 2 ஒர்க் அவுட் தான். ஒன்று வந்து இன்க்ளைன் டம்பிள் கர்ல், அடுத்துட்டு வந்துட்டு பீச்சர் கர்ல். 2 ஒர்க் அவுட் போட்டு புதுசாக ஒரு ஹோல்சேல் கடையை கண்டுபிடிச்சிருக்கேன் சிக்கனுக்கு. ஆக்சுவலாக ஒரு ஹோல்சேலாக என்னன்னு தெரியல, பட் இவர் எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு ஹோட்டலுக்கு வெட்டுறதுனால செஸ் பீஸ் மட்டும் எனக்கு தராரு. சிக்கன் எடுத்து முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி நமக்கு நிறைய கால்ஸ். என்னன்னு பார்த்தா ஏதோ ஆஃபீஸில் ஒர்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உட்காந்து லேப்டாப்பில் ஒரு 2 மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது இருந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சிக்கனையும் சப்பாத்தி தான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதை முடிச்சுட்டு நேராக வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி ஓடியாச்சு. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 12:15. ஸோ அப்படியே என்னோட மானிட்டர் வால்பேப்பரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவன் தான் ப்ளூ வைப்பர். இவனை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபீஸ்க்குள்ளே பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா மேக்ஸிமம் டைமில் நம்ம வந்துட்டு சிஸ்டமோட தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதை பெருசாக நான் காட்ட போகிற ஐடியாவில் இல்லை இந்த டைம். காலையில் நம்ம பயாட்டா வாங்கிட்டு வந்த சிக்கனை சமைச்சு சிக்கனையும் எங்கள் அம்மா வந்து ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ரைஸ் அண்ட் தென் கொஞ்சம் காய் அண்ட் தென் மோர் குழம்பு கொடுத்துருந்தாங்க. இதை அடிச்சு நஊற்றிட்டு இன்றைக்கி 80% பிட்டர் டார்க் சாக்லேட் வச்சுருந்தாங்க. சரி அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஒரு அரட்டை அடிச்சுட்டு அந்த சாக்லேட்டை வந்து பிரித்து வாயில் போட்டோம். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபீஸ் டோர்னமெண்ட் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால சும்மா கேரம் போர்ட் டச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு ஓடியாச்சு. வீட்டில் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்தாங்க ஈவினிங் ஸ்நாக்குக்கு. அது ஆக்சுவலாக ஈவினிங் கிடையாது, நைட்டு. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டு 2 லேப்டாப் வச்சு வேலை பார்க்குற மாதிரி பில்டப் கொடுத்துருக்கேன். பர்சனல் லேப்டாப்பில் இந்த 1% பெட்டர் எவ்ரிடேக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் அண்ட் தென் ஒரு அவுட்லைன் அண்ட் தென் என்னோட இன்க்ளைன் ப்ரொஃபைலில் கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணணும். அண்ட் தென் என்னோட ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி சின்ன 1% பெட்டர் எவ்ரிடேக்கு. அதாவது இதெல்லாம் நான் நேற்று வரைக்கும் நான் பண்ணலை, பட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1% ரொம்ப ஜத்தியாட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி டே 1. பட் வீட்டில் வந்துட்டு நூடுல்ஸ் செஞ்சுருந்தாங்க. வேறு ஆப்ஷனும் இல்லை என்கிட்ட. எனக்கு பசிக்கவும் செஞ்சுது. ஸோ நூடுல்ஸை வந்துட்டு கம்மி குவான்டிட்டியில் வெயிட் போட்டு மெஷர் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேவை குட் நைட்டு சொல்லி ஃப்ளாட் ஆயாச்சு. பாய்.